ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அழகர் மைந்தன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 108 திவ்ய தேசங்களில் முதன்மையாக விளங்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். 12 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டு பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படும் அருள்மிகு ஸ்ரீ அரங்கநாதர் திருக்கோவில். இந்த கோவிலுடைய கோபுரம் உலகத்திலேயே பெரிய கோபுரமாக திகழ்கிறது. இங்கு அமைந்திருக்கும் அனைத்து சன்னதிகளும் பெரிய சன்னதி, பெரிய பெருமாள், பெரிய பிராட்டி, பெரிய கருடாழ்வார், பெரிய கோவில் என்று போற்றப்படுகிறது. இங்கு அமைந்துள்ள பெருமாள் திருநாமம் நம்பெருமாள். நமக்காண்டி எழுந்தருளக்கூடிய பெருமாளாக திகழ்கிறார் இங்குள்ள பெருமாள். இங்கு அமைந்துள்ள மூலவர் திருநாமம் ரங்கநாதர். பெருமாள் சயன நிலையில் காட்சியளிக்கிறார். இங்கு 8 தாயார்கள் சன்னதி உள்ளது. அதில் ரங்கநாயகி தாயார் மிக முக்கியமானவள். அதைத் தொடர்ந்து துலுக்க நாச்சியார் சன்னதி. இந்த ஸ்ரீரங்கத்தை கோயிலை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஒரு நாள் பத்தாது. இங்குள்ள பெருமாளுக்கு தேங்காய் உடைத்து அர்ச்சனை செய்வதில்லை, ஏனெனில் பெருமாளுடைய தூக்கம் கலைந்துவிடும் என்பதற்காக. இங்கு நடத்தப்படும் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா உலக பிரசித்தி பெற்றது. 21 நாட்கள் நடக்கக்கூடிய திருவிழாவாக திகழ்கிறது. முதல் 10 நாள் பகல் 10 மற்றும் அதற்கு மறுநாளாக திகழ்வது வைகுண்ட ஏகாதசி. பெருமாள் பரமபத வாசலுக்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து பின்னர் அடுத்த 10 நாள் ராப்பத்து திருவிழாவானது நடக்கும். அதில் தினமும் ரா பொழுதில் பெருமாள் சொர்க்கலோகத்திற்கு எழுந்தருளி மக்களுக்கு அருள்பாலிப்பார் பரமபத வாசல் வழியாக. ஓம் நமோ நாராயணாய.